ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கீர்த்தி பிரகாஷ். பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஊருக்கு வந்துடணும்னு சொல்லியிருந்தோம்லங்க. அந்த ஊர் தாங்க அரியலூர். இந்த சோழர் மண்ணில் நானும் ஒருத்தையும் சொல்லிக்க ரொம்ப பெருமையாகவே இருக்குங்க. அதுக்கு காரணமே இந்த கோவில் தாங்க. நம்ம சோழா டைனாசிட்டியில் கட்டின இந்த கோவில் தாங்க. நம்ம நரேந்திர மோடிஜி வந்துட்டு போன டெம்பிள் தாங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள். இந்த கோயிலை சுற்றி முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வரும்போது செம்ம பசிங்க. பக்கத்தில் டீ பெஞ்ச்னு இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று பார்த்தேங்க. இந்த மெனுவை பார்க்கும் போதே பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சரி, இதே மாதிரி உள்ளே இருக்குமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போயாச்சு. அண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது கடை ரொம்பவே டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சுங்க. இதே மாதிரி நியர்பையில் ஒரு 2-3 கடை இருந்தது. ஆனால் அது அந்த அளவுக்கு அப்பீலிங்காக இல்லை. இது நல்லாவே இருந்தது. அண்ட் வெளியிலையும் உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே சீட்ஸும் போட்டிருந்தாங்கங்க. நாங்கள் போன டைமுக்கு அங்கே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் போய் உட்காந்து ஆர்டர் பண்ண உடனே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அண்ட் உள்ளேயும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. அண்ட் ஆல்சோ இது தாங்க அவங்களோட மெனு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தாங்க இருந்தது. கோவிலுக்கு வர மக்கள் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்பாட்டாக தாங்க இது இருந்தது. இந்த மாதிரி கடை கூட்டிகிட்டு வந்துட்டு கிட்ஸுக்கு நம்ம டீ, காஃபி, ஜங்க் ஃபுட் கொடுக்க முடியாது. இன்ஸ்டெட் நம்ம இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் வாங்கி கொடுத்துக்கலாங்க. இது எல்லாமே 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டீ, காஃபின்னு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் அவைலபிள் இருந்ததுங்க. அப்படியே நான் உங்களுக்கு எல்லாமே இங்கே காட்டுறேன். இது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து மில்க் ஷேக்ஸ், மொஜிட்டோஸ் கூட அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஏதாவது வேணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் இங்கே ஃபில்டர் காஃபி, டீ அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஸ்நாக்கோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. சரி, அதையும் ஆர்டர் பண்ணலான்னு அவங்க கடையில் என்ன ஸ்பெஷல் அன்றைக்கின்னு கேட்டோம். இங்கே நியூ அரைவலாக பன்னீர் ஸ்டஃப்ட் கட்லெட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பன்னீரை உள்ளே வச்சுட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்குலாம் வைக்காமல் நல்லா தாராளமாக திக்காகவே பன்னீர் போட்டு நம்மளுக்கு தெரிகிற மாதிரியே அதை கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் இது ரொம்பவே சூப்பராகவே இருந்ததுங்க. அண்ட் நாங்கள் இந்த மாதிரி நக்கெட், ஸ்மைலிஸ் எல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக இந்த மில்க் ஷேக்கோட சூப்பராகவே நம்மளோட ஈவினிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நீங்களும் நம்ம கோவிலுக்கு இங்கே வந்திருந்தீங்கன்னா நியர்பையில் இந்த மாதிரி ஒரு நல்ல கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.